ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சதுரகிரி மலையினுடைய ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். அங்க வீடியோக்குள்ள போலாம். சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லதாக உள்ளது. இந்த மலையில் ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்றுப்பட்டு பல நோய்கள் குணமாவதாக சொல்கிறார்கள். சித்த மருத்துவர்கள் பலர் மூலிகைகளை இங்கிருந்து சேகரித்து செல்கின்றனர் என்று கூறப்படுகிறது. திசைக்கு 4 கிரிகள், அதாவது மழை வீதம் 16 கிரிகள் சமமாக சதுரமாக அமைந்துள்ள காரணத்தினால் இதற்கு சதுரகிரி என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மலையின் பரப்பளவானது 64,000 ஏக்கர் ஆகும். மகாலிங்கம் கோயிலுக்கு வடக்கில் உள்ள மூலிகைகள் நிறைந்த குன்றை சஞ்சீவி மலை என்கிறார்கள். சந்தன மகாலிங்கம் கோயில் அருகே 18 சித்தர்கள் சன்னதி உள்ளது. ஆடி அமாவாசை முக்கிய விழா, தை அமாவாசை, மகாலய அமாவாசை, மகா சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, மார்கழி முதல் நாள் ஆகிய நாட்களிலும் அதிகம் கூட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. பழனியில் உள்ள நவபாசான முருகன் சிலையை போகர் சதுரகிரி மலையில் தங்கியிருந்த போதே செய்ததாக கூறப்படுகிறது. இங்கு ஜோதி புள்ளை பகலில் நீரில் நனைத்துவிட்டு இரவில் பார்த்தால் தீபம் ஏற்றியது போல் இருக்குமாம். பழங்காலத்தில் சித்தர்கள் வெளிச்சத்திற்காக இந்த புல்லை உபயோகிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. மகாலிங்கம் கோயிலின் வடக்கே ஊஞ்சல் கற்பனசாமி கோயில் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.